Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கை தினந்தோறும் விசாரித்து விரைந்து முடிக்க வேண்டும். சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. சிறுமி வன்கொடுமை வழக்கில் விரைந்து விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. வழக்கில் தீர்ப்பளிக்கும் போது சிறுமிக்கான இறுதி இழப்பீட்டுத் தொகையை பரிசீலிக்க போக்சோ சிறப்பு நீதிமன்றத்திற்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, வணக்கம். தற்போது அண்ணாநகர் சிறுமி வன்கொடுமை வழக்கில் விரைந்து விசாரிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆணையோட சாராம்சம் என்ன? விவரம். சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து புகார் அளிக்க சென்ற பெற்றோரை அண்ணா நகர் அனைத்து மகளிர் போலீசார் தாக்கியது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுத்திருந்தது. இதே போல பாதிக்கப்பட்ட தங்களுக்கு இழப்பீடு வழங்க கோரியும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் சிறுமியின் தாய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதி வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் அடங்கிய அமர்வுல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதுல பல்வேறு உத்தரவுகள் இன்று பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குல புலன் விசாரணையையும் வழக்கு விசாரணையும் போக்சோ சட்ட விதிகளை பின்பற்றி நடத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் சிறுமியின் அடையாளத்தை அம்பலப்படுத்திய காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை நியாயமாக பாரபட்சமற்ற முறையில விசாரிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கை தினந்தோறும் விசாரித்து விரைந்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை போக்சோ நீதிமன்றத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள நிலையில இறுதி இழப்பீட்டு தொகையையும் வழக்கில் இறுதி தீர்ப்பு அளிக்கும் போது பரிசீலிக்கும்படி போக்சோ நீதிமன்றத்திற்கு ஒரு உத்தரவு இந்த வழக்குல பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகளுக்கு எதிரான துறை ரீதியான நடவடிக்கையை சுதந்திரமாக மேற்கொள்ளப்பட்டு விரைந்து முடிக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் போதுமான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி.